स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ। நீராறும் கடலுடுத்த நிலமடங்கை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெற்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாளும் தற்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறா எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நிகழ்ச்சியாக வரவேற்புரை. சுவாமி விவேகானந்தர் நமது விவேகானந்தர் இல்லத்தில் வந்து தங்கியிருந்த 9 நாட்களின் விழா, தொடக்க விழா ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய நமது அரங்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களையும் இங்கு வரவேற்கிறேன். நம்முடன் திரு பராசரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், மூத்த வழக்கறிஞர், அவரையும் வரவேற்கிறோம். டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் வந்திருக்கிறார், அவரையும் வரவேற்கிறோம். பாரதிய வித்யா பவன் இயக்குனர் KN ராமசுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவரையும் வரவேற்கிறோம். பாரத் பெட்ரோலியம் முன்னாள் தலைவர் திரு வரதராஜன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். அத்துடன் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள், பின்னால் நடக்கக்கூடிய இசை கச்சேரிக்காக வந்திருக்கக்கூடிய திருமதி காயத்ரி வெங்கட்ராகவன் மற்றும் அவரது குழுவினர் அனைவரையும் வரவேற்கிறோம். இங்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மாணவ மணிகளையும் வரவேற்கிறோம். இப்பொழுது அடுத்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. முதலில் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் கௌரவ பரிசினை ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்கள் வழங்குவார்கள். நம் அனைவரும் அறிந்தது போல் இன்று உலகம் முழுக்க உள்ள மக்கள் ராமரை நினைத்து ராமராஜ்யம் மீண்டும் துவங்கிவிட்டது என்று சந்தோஷமாக கூறுவதற்கு மிகவும் முக்கிய காரணமாக இருந்தவர் நமது மதிப்புக்குரிய பராசரன் ஐயா அவர்கள். பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பகவான் ராமரின் சார்பாகவும் உலகம் நல்ல உள்ளங்களின் சார்பாகவும் வாதாடி நமக்கு வெற்றியை தேடி தந்தவர் இன்று நம்மிடையே வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. ரேதர் சுவாமி விவேகானந்தரை அவர் இங்கே அழைத்து இருக்கிறார் நினைக்கிறோம்.
ஸோ அவருக்கு அந்த விவேகானந்தர் அவருக்கு கூடவே செல்ல இருக்கிறார். விவேகானந்தர் நினைவு பரிசு வழங்கி இருக்கிறோம். ஐயா அவர்களை வருகன்று வரவேற்கிறோம். நன்றி ஐயா. அடுத்ததாக நமது மடத்தின் பக்தர், ஃபிலாந்தெரபிஸ்ட், எப்பொழுதும் கூப்பிட்டாலும் வரும் நமது மடத்தின் முன்னாள் மாணவர் திரு நல்லி குப்புசாமி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கியிருக்கிறோம். சிறுவயது முதலேயே குருதேவர் மீது அபார பக்தியும் மதிப்பும் கொண்டவர். எங்கு சென்றாலும் குருதேவர் பற்றி கூறுவதில் அவர் தயங்க மாட்டார். அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. நன்றி ஐயா. அடுத்ததாக நமது மடத்தின் பக்தர், பாரதிய வித்யா பவனின் சென்னை தலைவர், சமுதாயத்தில் பல சேவைகளையும் குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் நடத்தி மற்ற பல நல்ல விஷயங்களில் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு ஒரு எடுத்துக்காட்டான சிட்டிசனாக இருக்கும் தமது ராமசாமி ஐயா அவர்களுக்கு சாமிஜி அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அவருக்கு மரியாதை செலுத்தில் நாம் பெருமைப்படுகிறோம். நன்றி ஐயா. நீங்கள் அங்கே போயிடுங்க. அடுத்தது நமது மடத்தின் பக்தர், நமது விவேகானந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர், பாரதத்தின் நவரத்தினங்களில் ஒன்றான பிபிஎஸ்எல்லியின் சேர்மன் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பின்பு ராமகிருஷ்ணரின் பாதத்திலே இடம் பிடித்து மடத்தின் சேவையே மகேஷின் சேவை என்று எண்ணத்தோடு செயலாற்றி கொண்டிருப்பவர், மடத்துக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஆலோசகராக இருக்கும் திரு வரதராஜன் அவர்களுக்கு மரியாதை செய்வதில் நம்ம மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு ஆசியுரை கூறி நம்மளை வாழ்த்தி வழிநடத்த வந்திருக்கும் தவத்தூர் சுவாமி கௌதம் நஞ்சு அவர்களின் பாதங்களில் மீண்டும் பணிந்து, அவருக்கு வயது 95 என்றால் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஐயாவுக்கு 96 முடியப் போகிறது. இந்த இளைஞர்கள் இருவரையும் அருகருகே அமர வைத்து சுவாமிஜி கண்டு கழிக்கிறார் என்று தான் நாம் நினைக்க வேண்டும். ஸோ இவர்களின் இந்த சங்கமம் இந்த விவேகானந்த இல்லத்திற்கு பெருமை சேர்க்கும், இந்த நவராத்திரிக்கே ஒரு பெருமை சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. மற்ற நிகழ்ச்சிகள் தொடரும். அனைவரையும் வருகின்ற வரவேற்கிறோம். நன்றி. ஜெயராம் கிருஷ்ணன். அடுத்ததாக தலைமை உரை திரு கே. பராசரன் அவர்கள் வழங்குவார்கள். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. We have with us today an illustrious scholar, Shri Parasaran, Senior Advocate of Supreme Court of India and founder, trustee member of Shri Ram Janmabhoomi Tirtha Kshetra Trust. Shri Parasaran's illustrious career spans decades, and his contributions to the field of law have not only earned him respect within the legal community, but have also left an indelible mark in Indian legal history. He is a Vedic scholar, devout bhakta. He has argued on behalf of Government of India at various international courts. He had appeared for numerous landmark cases in Supreme Court, including Sabarimala case and Ayodhya title case. Shri Parasaran worked relentlessly since the Supreme Court embarked upon the legal adjudication of Babri Masjid Ram Janmabhoomi dispute and won it. Shri Parasaran's divine connect with Lord Shri Rama has bestowed extraordinary powers on him to fight through the battle for possession of the entire disputed land in Supreme Court in an amicable manner. Beyond his legal achievements, Shri Parasaran is
a devout devotee, deeply rooted in spiritual values. He started reading Srimad Ramayana from his younger ages. He has great knowledge in Hindu scriptures. His arguments in court of law in many famous cases were imbibed with dharmic values. His professional awards are countless. He was awarded many a times in recognition of exceptional and humanitarian services to the society. He is bestowed with Padma Bhushan, Padma Vibhushan awards by the Government of India for his contribution to the society. In spite of his tight schedule, he has agreed to participate today in the inaugural function of the Vivekananda Navaratri and share his thoughts and experience with us. We welcome him and we request him to present his presidential address. Reverential Swamiji on the dais, Sri Nadi Kusam Chettiar, Sri Ramaswamy, Sri Varadarajan, and the elite assembled here. I consider my participation here as a great honor done to me and a great privilege. For a humble person who is only a Ram Bhakta, small Ram Bhakta, it's a great honor to be participating on a function of celebration of Navaratri in reverential memory of the 9 days spent here by Swami Vivekananda after he returned from his Western tour, in which he made a remarkable impact by his address in the University of Religions at Chicago. That manifested his devotion, not only his devotion, but his oratory skill and his ability in making articulation to carry the entire audience with him. Even today, his speeches have been published in some volumes by the institution, and it is very interesting to go through them. It was a spiritualism supported by Veda and Vedantas, and not a sectarian preaching of any particular faith. That is the greatest of Swami Vivekananda. And his speeches are marked with such scholarship and such piety that they have become eternal and everlasting. And this function is celebrated by the Ramakrishna Mutt, which is again a great institution, which has lived for 126 years. Even if the Vedas only say Satamanam Bhavatu, even if you count all the periods of all the 9 planets, it comes to only 120 years. It has exceeded 100, it has exceeded 120. That means it is going to be everlasting and celebrate centuries after centuries. What is the reason for having survived and celebrated for more than 126 years, and the feeling to all of us that will be everlasting? That is because of the piety and the propagation of not mere religiosity, but spirituality, combined with devotion, and a religion which is tolerant, and a religion which they follow is all pervasive and embraces all religions and all faith. It does not discriminate on grounds of any sectarianism. The Lord says in the Gita, Yepi Anya Evata Bhakta, Prasante Sadhayanvita, Tepi Mameva Kaunteye, Vajanti Avidi Gorkakam. It's what Lord Krishna says. Whoever worships
form God in any form is worshipping only me. It is significant that Mr. Sri Vivekananda Swamiji had addressed, in his address, one lecture on Sri Krishna, Lord Krishna, and 3 lectures on Sri Bhagavad Gita. And he was himself, it appears to me, myself being a humble Bhakta of Parthasari, it appears to me he was a great Bhakta of Lord Krishna. Because whenever I visit Lord Parthasari shrine at Triplicane, at the entrance on the eastern side, and also at the wall adjoining the Lord Narasimha Swami Sannadhi, this is what Sri Vivekananda ji wrote to the Parthasari Swami trustee officers. There he has said, go and fall at the feet of Lord Krishna, the God of the lowly of the lowest. The emphasis of Vivekananda is the lowly of the lowest. The emphasis of this Ramakrishna Mutt is to go to the rescue and help of the lowly of the lowest. I can give only example from a recent anecdote of this Mutt. When the people in the southern districts were suffering because of the floods, this institution rushed to the southern districts and has helped more than 5,000 families with rice, dal and other requirements which those families required. This is the policy, the path of Dharma that this Mutt has followed. என்றும் முகம்மன் இயம்பாதவர்களும் சென்று பொருள் கொடுப்பர் தீதற்றோர் துண்டு செவ்வை பூவின் பொறிகுழலாய் பூவை புகழவோ நாவிற்குதவும் நயந்து is a saying of a wisdom. That is, great men, great institutions don't wait for somebody approaching them in distress for help. They themselves will voluntarily go without being requested by them and help them. That is the motto of the institution. An example is given. When a delicious sweet or some eatable thing is there, the saliva starts flowing from the tongue. Does not request the hand, please help me by putting it into the mouth. Which are requested by the tongue, the hands go to the sweet, takes it and puts it in the mouth. That is the greatest of great people. That is the greatest of this. But I am giving you only one example, because if you go on giving the examples, it takes so much time, you will all, I will feel tired, and you will all feel this man seems to be only cataloguing. Therefore, I gave only one illustration. About Swami Vivekananda, I said, he was a master, skilled, articulate orator. He could win over the entire audience by his speeches at Chicago. His speeches are remarkable. This institution has printed all of them in books which everyone should read. It propagates spiritualism and also the Sarvejana Sukhilo Bhavantu, going to the rescue and help of the indigent and those who are in need. It follows the principles edified in Valmiki Ramayana and Krishna Bhagavata. Ramavatara is an incarnation manifesting the Tyaga. The Krishna Avatara is one which manifests prema or universal love. Tyagavayame Jivanamu, Premavayame Lokamu are the two epithets which have to be followed if one follows Ramayana and Mahabharata. That is the institution the Mutt has followed. That has been preached by Vivekananda. That is the greatest of this institution and Sri Vivekananda. Otherwise, how do you remember today Vivekananda? He attended the conference in 1893. It is on his suggestion that Swami Ramakrishna established the Mutt. I don't misunderstand, only Ramakrishna Paramahamsa, who has been, they have devotedly sung. The other is Ramakrishna who established Mutt, Ramakrishna. Anyway, Rama and Krishna's combination
that has worked Prema and Tyaga. Why do I say Ramayana is a illustration of Tyaga? Because Dasaratha sacrificed his life when Rama went to forest. Bharata sacrificed the king offered to him. Rama would not take the kingdom and to forest. The brothers fight not for property. Brothers fight for saying, I don't want the property. I don't want the property. This is a very peculiar illustration. The comedy between the four brothers, the unity in which all our countrymen should live. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம், நாம் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம் என்று சொன்னான் கவிஞன். ஜாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் வேதியில் இட்டார் பெரியோர், இடாதார் ஈடுபடுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்றால் கவி ஔவையார். அதாவது இட்டார் என்றால் பிச்சை போட்டவர் இல்லை, இட்டார் என்றால் தர்ம நெறியில் அற நெறியில் யார் நடக்கிறார்களோ அவர்கள் இட்டார். அப்படி நடக்கும் இன்ஸ்டிடியூஷன் ராமகிருஷ்ணா மட். அதேபோல் அறநெறியிலே நடந்தவர் சுவாமி விவேகானந்தா. அவ்வாறு அறநெறியில் நடந்தால் அதனுடைய விளைவு என்னவென்றால் அவை என்றுமே அழிவதில்லை, அவள் எவர்லாஸ்டிங்காக இருக்கிறது. அதனால் தான் நான் ஆரம்பிக்கும் பொழுது எவர்லாஸ்டிங் என்று சொன்னேன். ஏக ஏவ சுரு தர்மோ நிதனே அப்பியனுயாத்திய சரீரேன சமம் நாசம் சர்வம் அந்நத்தி கச்சதி. வாட் ஆல் திங்ஸ் மே பெரிஷ், but the path of dharma on which an institution or an individual firmly stands and path will never perish. This institution, the memory of Ramakrishna Paramahamsa, the memory of Ramakrishna who established this mutt, the memory of Vivekananda will be everlasting as they walk on the path of dharma and follow the policy of Sarva Janaha Sukhino Bhavantu. I pray to Lord Ram with the same prayer, Sarve Janaha Sukhino Bhavantu. I have taken more time than I should have. Please forgive me. And I wanted to speak only for a little time, because about Ramakrishna or about Vivekananda, if I start telling to you, it will be telling to people who know more about it than me. Therefore, I have summarized and only briefly read. I don't want to carry coal to you guys. Forgive me. Thank you for having patiently listened to me. I crave for the blessings of the institution, the blessings of Vivekananda, the blessings of Swamiji, and the blessings of all of you put together as a sadas. Namaste. Jai Ram Krishna. Great words. சாருக்கு நம்ம எந்த விதத்தில் நன்றி கூறணும்னு எங்களுக்கு தெரியல. ரேதர் அவர் மன்னிச்சுக்கோங்கிற. நோ இட் இஸ் ஏ கிரேட் பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ் டு கெட் சச் எ மெசேஜ் ஃப்ரம் யூ. மடத்துக்கு எத்தனையோ பேர் சேவையில் இருக்கிறார்கள். மடத்துடைய ரெகக்னேஷனை எவ்வளவோ பேர் சொல்லியிருந்தாலும் உங்கள் வாயால் அது வருது, அது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். சாதாரண மக்கள் ராமகிருஷ்ண மடம் சேவை பண்ணுறதுன்னு சொன்னாலும் அது ஒரு சந்தோஷம்தான். இருந்தாலும் உங்களை போன்ற ஒரு பெரிய மனிதர்கள்கிட்ட இருந்து சேவை பற்றி வரும்போது சந்தோஷம். அது இல்லாமல் தாங்கள் கூறிய கருத்துக்கள், சாமிஜியும் ராமகிருஷ்ணர் பிரேமமும் அந்த தியாகத்தின் அவதாரமாக எப்படி கோடிட்டு காட்டினார், ஔவையார் வார்த்தைகளை கூறினார். தனக்கே உரிய பாணியில் தன்னை மீறி அந்த வார்த்தைகள் வெளியே வருது. அதே இந்த சாமிஜி வரும்போதை சொன்னார், இவர் சின்ன வயசுலேருந்தே ஸ்ரத்தையோடு பூஜை பண்ணுறவர், அதனால்தான் அந்த வார்த்தையெல்லாம் அவர் வருதுன்னு கௌதமனிஜி சொன்னார். ஸோ அப்பேற்பட்ட நீங்கள் இங்கே வந்து எங்ககிட்ட பேசுறது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உங்களுக்கு தான் நம்ம மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறோம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் மீண்டும் மடத்துக்கு வந்து நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பத்மபூஷன் பத்ம விபூஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஒரே பெரிய அவார்டு பாரத் ரத்னா தான். அது கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்போ சீக்கிரம் கிடைக்குங்கிறது எங்களோட ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கிறோம். நன்றி ஐயா. தேங்க்யூ. ஜெயராம் கிருஷ்ணா. நிகழ்ச்சியை தொடர்ந்து டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். நமது மடத்தின் நெடுநாளைய நண்பர், தொழிலதிபர், சமூக சேவகர், பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார், புத்தக ஆர்வலர். அவரை தற்போது வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம்.
எல்லாருக்கும் நமஸ்காரம். குருதேவர் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் ஆட்சியினாலும் பூஜ்ய ஸ்ரீ கௌதமானந்தி மகாராஜ் அவர்களின் அன்பினாலும் ஆதரவினாலும் உங்கள் முன் இங்கே சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். வருஷா வருஷம் நாம் வெகு சிறப்பாகவே இந்த விவேகானந்த நவராத்திரி விழாவை நடத்தி வருகிறோம். இந்த வருடம் 6 நாட்கள் இந்த வளாகத்திலும் அடுத்த 3 நாட்கள் மடத்தில் உள்ள விவேகானந்தர் நூற்றாண்டு அரங்கிலும் நடத்துகின்றோம். இல்லத்து மாணவர்களுக்கு என்று தான் நாம் இதை தொடங்க இருக்கிறோம். இல்லத்து மாணவர்கள் தவிர வேறு பல அன்பர்களும் வந்து நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கிறார்கள் என்பதனால் இதன் மகிமை வருஷா வருஷம் கூடிக்கொண்டு வருகிறது. இந்த வருஷம் பூஜ்ய ஸ்ரீ கௌதமானந்தி மகாராஜ் அவர்களும் மடத்தின் துறவியர் பெருமக்களும் வெகு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு என் பிரத்யேக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தலைமையேற்று உரை நிகழ்த்த வருகை தந்திருப்பவர் மூத்தவறிஞர் வழக்கறிஞர் உயர் திரு கே பராசரன் அவர்கள். இப்போ கான்ஸ்டியூஷனை பற்றி ஏதாவது கேஸ் நடத்தணும்னா எனக்கு தெரிஞ்சு சீனியர் பராசரன் ஒருத்தர் தான் இருக்கார் நான் நினைக்கிறேன். பால்கிவாலாக இருந்தார். வேறு யாரும் கான்ஸ்டியூஷனை பற்றி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. இந்த குறிப்பிட்ட இந்த ராம ஜென்மபூமி விழா இந்த கேஸில் என்னைக்கு அந்த கேஸ் கட்ட அவர் கைக்கு வந்ததோ அன்னிலேருந்து காலில் செருப்பு போடுறது இல்லைன்ட்டு ஒரு சபதம் எடுத்துட்டார். அதே மாதிரி அன்றைக்கி டிவியில் பார்த்துருக்கலாம். அங்கே ஆர்கியூ பண்ணும்போது சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார், உங்கள் வயசு அனுசரித்து நீங்கள் உட்கார்ந்துட்டு வாதாடலாம்னு சொன்னார். இவர் வேண்டாம், நான் என் ராமருக்காக வாதாடும்போது நான் நின்றுட்டே வாதாடுறேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியும், நவம்பர் டிசம்பர்லாம் எப்பேற்பட்ட குளிர் டெல்லியில் இருக்கும்னு. 70 வருஷமாக நடந்து வந்த இதை அவருடைய எப்படி சொல்கிறது, அவருடைய அனுகிரகத்தால் தான் அந்த கேஸ் முடிஞ்சது நல்ல விதமான நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு அவர் தான் தலைவர், மற்ற ட்ரஸ்டீஸ் எல்லாம் அதில் போட்டிருக்காங்க. இந்தியாவே அவருக்கு தலைவணங்கி நமஸ்காரத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லணும். இவர் இந்திய வழக்கறிஞர்களிலேயே முதன்மையானவர் என்று பெயர் பெற்றவர். அதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அயோத்தி வழக்கில் இவர் வாதாடி வெற்றி பெற்ற விதம். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகிறேன். சில வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய வியாசர் அரும் என்ற தலைப்பிலான மகாபாரதம் பற்றிய புத்தகம் வெளியிடப்பட இருந்தது. அந்த வருஷம் உயர் திரு கே பராசரன் அவர்கள் நவம்பர் 9ஆம் தேதி விழாவில் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றுவதாக இருந்தது. ஆனால் முதல் நாள் இரவே அங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி அன்றைக்கி தீர்ப்பு 9/11 வருஷம் மறந்துட்டேன் தீர்ப்பு, அதனால் நீங்கள் இருந்தாகணும், நீங்கள் தான் வாதாடினீங்க, இருந்தாகணும்னு சொல்லி வெடிகாலம்புற ஸ்பெஷல் ஃப்ளைட் ஒன்று இவருக்காக தனியாக ஏற்பாடு பண்ணி அதில் வர சொல்லியிருந்தார். அப்புறம் போகிற அவசரத்தை கூட அவர் வாழ்த்துறை எழுதி அனுப்பிச்சிருந்தார். அவங்க டாக்டர் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அற்புதமான வாழ்த்துறை ஒன்று அனுப்பிச்சிருந்தா அப்போ அன்றைக்கி படித்தோம். அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம கேள்விப்பட்டோம் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து ஸ்ரீராமர் வந்து தனக்காக இவர் அவதாரம் பண்ண வச்சார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தனி விமானத்தில் சென்று அயோத்தி வழக்கில் சாதகமான தீர்ப்பு பெற்று தந்தார். இப்போது சென்னை திரும்பிய அவர் என் புத்தகத்தை படித்துவிட்டு தன் அபிப்பிராயங்களை கூறினார். இது ஒரு புறம் இருக்க, திரு பராசரன் குடும்பத்தினர் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்சா சுவாமி சபாவின் தலைமுறையாக உறுப்பினர்கள். அவருடைய தகப்பனார் காலத்திலிருந்து இங்கு அவரும், அதுக்கப்புறம் சீனியர் பராசரன், அப்புறம் மோகன் பராசரன் எல்லாரும் தொடர்ந்து அந்த பார்சா சபாவில் 124வது வருஷம் இப்போ கொண்டாடுது. அங்கே 3 தலைமுறையாக இருக்கேன். இப்போ 4வது தலைமுறையும் அதில் மெம்பராக இருக்குன்னு நான் பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன். இந்த சபாவின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்து வருபவர்கள் இவருடைய தலைமை வரை நம்ம எல்லோருக்கும் ஒரு உத்வேகம் தந்தது. இங்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு எஸ் வரதராஜன் அவர்கள் பாரத் பெட்ரோலிய நிறுவனத்தின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். நமது மடத்துக்கு கிடைக்கின்ற சில அரிய வாய்ப்புகள் என்னவென்றால், இது போன்ற நிறுவனங்கள் மடத்திற்கு உதவிகள் செய்து வருகின்றன. பாரத் பெட்ரோலியம் சார்பாக முக்கியமாக நம்ம ஹோம்காக கிட்டத்தட்ட 15 கோடி ரூபா அவர் சொல்லி நம்ம இது கிடைக்கும்படியே செஞ்சார். புது வளாகம் ஒன்று கட்டி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பாலிடெக்னிக் தான் இருந்தால் கூட இன்ஜினியரிங் காலேஜில் இல்லாத அளவுக்கு அந்த லேட்டஸ்ட்டு எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்கே வச்சுருக்கோம்.
அது எங்களுக்கே தெரியாது அது எப்படின்ட்டு. ஒரு குழு வந்திருந்த போது அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து சொன்னாங்க, இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்றைக்கி வச்சுருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெரிய வரதராஜன் சார் தான் சாருன்னு நாங்கள் சொன்னோம். அவரால் தான் சாத்தியமாயிற்று. அந்த அதாவது மாணவர் இல்லத்தில் இப்போ 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் இந்த பாலிடெக்னிக் படிக்கிறாங்க. அங்கேயே டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெட்ராய்ட்னு சொல்லப்படுது சென்னை. அதனால் 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு அங்கே கேம்பஸ் இன்டர்வியூவில் அவங்க வேலை கிடச்சிடுது. ஸோ முடிச்சோடனே நேராக ஜாபுக்கு போயிடலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு நிலவை உண்டானதுக்கு வரதராஜன் சார் தான் காரணம். அதுக்கு நான் ராமகிருஷ்ண மடத்து சார்பில் என் நன்றியை வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம இது போன்ற நிறுவனங்கள் மடத்திற்கு உதவிகள் செய்து வருகின்றன. பாரத் பெட்ரோலின் சார்பாக உதவிகள் செய்து தந்தவர் திரு வரதராஜன் அவர்கள். பணி ஓய்விற்கு பிறகும் கூட நமக்கு ஆதரவாக இருந்து வருகிறார். நம் விழாக்களில் பங்கு கொள்கிறார். இப்போது அவரோடு பேசும்போது சொன்னார், அதில் ராமநாதபுரத்தில் நம்ம பள்ளிக்கூடம் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இப்போ தான் 9th 10th எல்லாம் இந்த வருஷத்தில் சேர்ந்து 10th வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம்னு அதுக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் வாங்கி கொடுத்தார். அது இன்றைக்கி தான் தெரியும். அவருடைய எப்படி சொல்கிறார், அவர் செல்வாக்கு பூராவும் உபயோகப்படுத்துறது மடத்துக்கு மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எவ்வளோ நமஸ்காரம் செஞ்சாலும் அது தகும். பாரத வித்யா பவனின் டைரக்டர் விருது KN ராமசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார். இவர் வருடந்தோறும் மயிலாப்பூரில் பாரதிய வித்யா பவனில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார். அதாவது நம்ம ஒரு நிமிஷம் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நான் பவன் பற்றியும் நம் மடம் பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இந்த இரண்டும் கலைத்துண்டாற்றும் தனியார் அமைப்புகள், இரண்டும் தேசியம், தெய்வீகம், ஆன்மீகம் ஆகியவற்றை போற்றுபவை. அதாவது ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்கோம் பவனில் வந்து கலை நிகழ்ச்சி தான் கச்சேரி அதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. அது ஆரம்பித்த நோக்கம் சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து பக்ககாலமாக இருக்கும், சமஸ்கிருதம் அழியாமல் காப்பாற்றணுன்னு தான் முதல் குறிக்கோள். KM முன்ஷி அவர்கள் அதுக்காக தான் அதை ஆரம்பித்தார். இன்றைக்கும் பல இந்த சான்ஸ்கிரிட் சொல்லித்தரப்படுது, ஹிந்தி சொல்லித்தரப்படுது, அதே மாதிரி டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், கம்ப்யூட்டர், இன்னும் கூட இருக்கலாம், எனக்கு அவ்வளோதான் தெரியுது. எல்லாம் அத்தனை பார்த்தா சின்ன கட்டடமாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு கிளாஸ் நடந்துட்டுருக்கோம். அதாவது பின்னாடி வாழ்க்கையில் வந்து அவங்க படிப்பை முடிச்சுட்டு அதாவது ஒரு ஜாபுக்கு போனோம்னா அது அவனை தயார் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அது நான் வைஸ் பிரசிடென்ட்டாங்கன்னா நாங்களே பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கோம். அவ்வளோக்கும் காரணம் முயற்சி எடுத்துட்டு செஞ்சது ராமசாமி அவர்கள் தான். அவர்களுக்கு எல்லோரும் நம்ம கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லணும். இரண்டுமே சர்வதேச அளவில் கிளைகள் உண்டு. இவ்வளவு சிறப்புக்குரிய உயர்ந்த ராமசாமி அவர்கள் இங்கே வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமை. மடத்தின் எல்லா முக்கிய விழாக்களையும் கலந்து கொள்கின்றார் விதுஷி காயத்ரி வெங்கட்ராமன். சின்ன குழந்தையா ஃபஸ்ட்டு நான் சிட்டி யூனியன் பேங்க் சேர்மன் நாராயணன் அவர் திருவைசைநல்லூர் ஊர் பேர் மறந்துட்டேன், திருவசலூர் கும்பகோணத்து பக்கத்தில். அவர் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அங்கேருந்து டெய்லி வருவார். அவங்க ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தபோது அன்றைக்கி உங்கள் கச்சேரி நடந்ததுன்னு நினைக்கிறேன். நடந்து எம்எஸ்எம்மா முன்ரோவில் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்து இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காங்க. அவங்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இவர் நல்ல பாடாந்திரம் கொண்டவர். இவரது கணவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் சென்னையில் பிரபல கண் மருத்துவர்கள் ஒருவர். இவர் இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முதல் 6 நாட்கள் இங்கே நடைபெறும் இந்த நிகழ்ச்சி அடுத்த 3 நாட்கள் மடத்தில் உள்ள விவேகானந்த நூற்றாண்டு அரங்கில் தொடரும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு எல்லாவித ஏற்பாடுகளும் செய்து தந்தவர் மடத்தின் மேலாளர் ஸ்ரீ தர்மிஷ்டானந்த மகாராஜ் அவர்கள். அதாவது ஒரு நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்றத சுவாமி தர்மிஷ்டானந்தர்கிட்ட கற்றுக்கணும். நான் நிறைய தெரிஞ்சுன்னு அவர்கிட்ட. அவ்வளோது ஒரு எப்படி சொல்கிறது, இதை விட சிறப்பாக செஞ்சுருக்க முடியாதுன்றது சொல்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு மடத்து சார்பில் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன். இன்றைய இசை விருந்தோடு நமக்கு ஞான விருந்து வழங்குபவர் சென்னை மடத்தின் தலைவரும் தலைமை மடத்தின் துணைத் தலைவருமான பூஜ்ய ஸ்ரீ கௌதமானி மகாராஜ் அவர்கள். நான் கிட்டத்தட்ட அவர் சென்னைக்கு வந்ததுலேருந்து அவரோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவர் அந்த வருஷம்தான் அந்த சர்வசமரச புது கோயில் கட்டினது கும்பாபிஷேகம் ஆச்சு. ரொம்ப சிறப்பாக நடந்தது. அது நிறைய சொல்லலாம் அந்த கோயிலை பற்றி.
அப்போலேருந்து அவரோடு இருந்துட்டுருக்கோம். பல விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுன்னு இருக்கேன். அவர் கூட நான் காலேஜில் இருக்கேன், ஹைஸ்கூல்லையும் இருக்கேன். நாம் செஞ்ச புண்ணியம் அவர் வந்து சென்னையில் வந்து பொறுப்பு ஏற்றுண்டுன்னு சொல்லணும். அவர் 100 வயசு இருக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தித்து கேட்டுக்கிறேன். மகாராஜ் அவர்கள் ஆதிவாசிகள் வாழ்ந்த இடத்திற்கு சென்று பல வருடங்கள் அங்கே கஷ்டங்களுக்கிடையே சமூக பணி செய்தவர். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து அந்த பக்கத்தில் சுவாமிஜி சொன்னார், ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு காலை கழுவி வச்சுருக்கூடாது, பாம்பு இங்கே இங்கே ஓடின்னு இருக்கோம், யாரையும் கடிச்சதில்லை, இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்தேன். இப்போ அது நிறைய இடங்கள் அவங்க அதாவது ராமகிருஷ்ண மடத்து பணிகளை சொல்கிறதா ஒரு நாளெல்லாம் சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 1966 ஒரு புயல் வந்தது. வந்தபோது சீராள அருகே கரை கடந்தது. அதாவது அலைகள் எப்படின்னா தென்னை மரம் உயரத்துக்கு போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் செகண்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு 5 சதுர மைல் பூராவும் ஒரு எறும்பு கூட இல்லாமல் அழிச்சிட்டு போயிட்டு இருந்தால. அதுக்கப்புறம் இவங்க ஆர்மி வந்தது. அப்புறம் அப்போது இந்திரா காந்தி அம்மா பிரைம் மினிஸ்டர் அந்த டைம். அப்போ ராமகிருஷ்ணா மட்டும் கேட்டுருந்தாங்க, நீங்களும் வந்து அவங்களோடு சேர்ந்து செய்யணும்னு. என்ன நடந்ததுன்னா, ராமகிருஷ்ணா மடத்து துறையூர் பெருமக்கள், ஆர்எஸ்எஸ், அப்புறம் ஆர்மி ஓரளவுக்கு மேலே போக முடியல. அதாவது அந்த பேட்ஸ்மேன் அவங்க நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் போனது ராமகிருஷ்ணோட துறைகளும் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான். அதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த பணம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துருந்து பணம் மிச்சப்பட்டு பட்டோடனே இங்கேருந்து மடத்துலேருந்து இதுக்கு அரசாங்கம் மத்திய அரசுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டவருக்கு இந்த கணக்கெல்லாம் ஒப்படைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்திய அரசு, இந்திய பிரஜைகள் ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. எங்கள் ஆர்மி வந்து ஓரளவுக்கு போக முடியல, அதையும் தாண்டி கடைசி வரைக்கும் உங்கள் துறையர்கள் தான் போனாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் இந்திய அரசின் சார்பில், பிரஜைகள் சார்பில் நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறோம் சொல்லிவிட்டு, இது வரைக்கும் பல இடங்களில் வந்து இந்த நிவாரண பணிக்காக பணம் கொடுத்துருக்கோம். யாரும் திருப்பி பணம் அனுப்பிச்சதில்லை. மடத்துலேருந்து தான் எங்களுக்கு முதல் முறையாக திரும்பி வந்தது. அதை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, நீங்களே வச்சுட்டுருங்க, அடுத்த தடவை இந்த நிவாரண பணி ஆரம்பிக்கும் போது இது சேர்த்து உபயோகப்படுத்திக்கலாம்னு. இது மாதிரி நிறைய சொல்லலாம். நான் சும்மா ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொன்னேன். எவ்வளோ விஷயங்கள் நான் மடத்தில் கற்றுண்டேன். நான் இதில் இருக்கேன்னா எங்கள் பெரியவங்க செஞ்ச புண்ணியம் நான் சொல்லணும். ஒரு முறை நான் குருதேவர் 100 அமர வாசங்களை தொகுத்து பரமஹம்சர் 100 என்ற புத்தகத்தை எழுதிய போது அவரிடம் அணிந்துரை கோரினேன். அணிந்துரை வழங்கிய போது அவர் சில விஷயங்களை சொன்னார். அவற்றையெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். அது பெரிய ஸ்டோரியே. நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். பஞ்ச் மகராஜன்ற பற்றி சொன்னார். அவர் சொன்னது பக்தி சம்பந்தமாக சொன்னார். நான் எனக்கு வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டேன். நான் புத்தகத்தில் எழுதியிருக்கேன். நான் பெரிய சமாச்சாரம் இன்னொரு நாள் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேரும் பேச இருக்காங்க, நான் நிறைய டைம் எடுத்துக்கூடாது. அதாவது அதுக்காகவே அந்த புத்தகம் நான் எழுதினேன். எனக்கு பிடிச்ச ஒரு 100 உபதேசங்களை எடுத்து எழுதினேன். நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது மகாராஜ் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன். பள்ளிக்கூடம் படிக்கும்போது உவேசாவனுடைய கிராண்ட்சன், அவர் பேர் நாராயணிங்கன்னு பேர். அது பின்னாடி தான் எனக்கு தெரியும், மாணவனாக இருக்கும் தெரியும். அவர் எனக்கு தமிழ் வாத்தியார். அவர் படிச்சுட்டு இருக்கும். நான் ராமகிருஷ்ணா மிஷன் மெயின் ஸ்கூல் தான் படித்தேன். அவர் கிளாஸ் முடிஞ்சோடனே சொன்னார், இந்த 96 பக்கம் உள்ள இந்த டெக்ஸ்ட் புக்கில் ஒரு வருஷம் பூரா படிக்க போகிறோங்க, எவ்வளோ வார்த்தைகள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டாக இருந்தால் பாரு, நீ போய் லைப்ரரியில் போய் எதோ புக் எடுத்து படிங்கடா அப்படின்னார். நான் மட்டும் போனேன். அவனுக்கு முதல்ல எனக்கு லைஃப்பில் பள்ளிக்கூட புஸ்தகம் இல்லை, பாட புஸ்தகம் வேறு படித்தது அன்றைக்கி தான். அவர் லைப்ரரி எடுத்து கொடுத்து ராமகிருஷ்ண பரமேஸ்வரன் மொழி வந்து ஒரு புக் கொடுத்தார், காந்தியின் சுயசரிதம் ஒன்று. அதாவது நான் இன்றைக்கி ஏதாவது 1-2 சின்ன தர்மம் செஞ்சுன்னு வரேன்னா அது காரணம் வந்து நான் ராமகிருஷ்ணா மிஷனில் படித்தது தான் காரணம். பல மேடைகளில் அதை சொல்லியிருக்கேன். அடுத்து சுவாமி அவர் பேச இருக்காங்க, ராமசாமி சாரும் பேசியிருக்கார். அதனால் என்னுடைய உரையத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய டாக்டர் நல்லி குப்புசுவாமி செட்டியார் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாரதிய வித்யா பவன் இயக்குனர் திரு KN ராமசுவாமி ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பாரதிய வித்யா பவன் ஒரு பெரிய கலாச்சார அமைப்புன்னு சொல்லலாம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் காத்து ரட்சித்து அடுத்த ஒரு தலைமுறைக்கு எடுத்து செல்வதில்
ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அங்கு பல நேரங்களிலும் இந்த இசை போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. தேசிய ஒருமைப்பாடு என்பதை வலியுறுத்தும் விதமாக பாரதிய வித்யா பவன் பல நேரங்களிலும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறது. மாணவர்களுக்கு பல மொழிகளை, குறிப்பாக ஹிந்தி மொழியை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு இலவசமாக, மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் முதியோர்களுக்கும் இலவசமாக கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முதலியவற்றை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இயக்குனர் KN ராமசுவாமி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அழைக்கிறோம். श्री गुरुभ्यो नमः। Revered Guruji, Swami Gaudamananda ji, Sri Parasaran ji, Sri Nalli Chettiar, Sri Varadarajan, and other Swamijis and the devotees of Ramakrishna, my salutation. Sri Parasaran ji and Sri Nalli Swami are two vice president of Bharatiya Vidyavan Chennai Kendra. I am the third person. This is almost, to me, it looks like a Bhavan's function, where Gaudamananda also earlier participated, and we are all together on the stage. Today we are, the other way it has happened. So Gaudamananda is there and we are there on the same stage. Bharatiya Vidya Bhavan, as the founder Munshi had a Munshi, along with Sardar Patel, Nehru, Gandhi, Rajaji. These are the people who were the founders of Bharatiya Vidya Bhavan. They had great respect and followed the principles of Vivekananda and Ramakrishna. So we had similar approach when Munshiji founded this institution. The idea is to preserve and propagate the Indian culture and values through education, publication and performing arts. It so happens in Chennai we have more of performing arts because there is a city where we can propagate it much higher than the other states. We have about 140 kendras throughout India, 10 abroad. We have more than 15,000 employees, and you can imagine the kind of more than 4.5 lakhs of students who have been educated into the Indian culture and value education. Even in Chennai Kendra, we also do distance education, Sanskrit education for 2,000 students, Hindi, then all the performing arts and free computer education. We have a school called Rajaji Vidyasana with about 3,500 students. We are assured that they have the value education. And the Vivekananda's teaching are continuously given to these children also to say what is what, because when we talk about Indian culture and values, Vivekananda and his teachings cannot be spared. It is a part of our education system. So I had personal experiences of many things with the Ramakrishna. If I call back, even anything in 1964, that is almost 60 years back, I still remember on 1st January, we always had a cricket match at Narendrapur in Calcutta. When the first cricket, we always had a cricket match at Narendrapur. See that kind of association I had with him. Then I have heard many lectures of Swami Ranganananda at Gold Park, that wonderful lectures on Saturday evening. There is nothing else on a Saturday. When it comes to Saturday evening, we have to just rush to Gold Park and listen to Swami Ranganananda. That was the kind of thing when we had youngsters. My sister was a teacher, was the headmistress of a Ramakrishna Mission school. My siblings were students of Ramakrishna. So we had always a close association with the Ramakrishna, his teachings. And so even in Chennai, our Swami Ranganananda, I had many occasions to meet Swami Ranganananda here as well as when he was in Hyderabad. In fact, to assist Bhavan, Ramakrishna Mission has done a lot of work onto us. In fact, some of the fastest moving books of Swami Ranganananda has been given to Bhavan, so that Bhavan will get benefited of the sale proceeds.
So we still have such, in turn, the largest selling book of Ramayana is by Rajaji, and Ramakrishna Mission is the highest seller of our Rajaji's Ramayana. So you can imagine kind of association we had for many, many years, and carrying the teachings of Ramakrishna. We may be seen as a secular and apolitical, that's a different stage, but we have, because when you talk of Indian culture and values, we can't leave the religion or the kind of relationship we can have, propagate, cannot be spared, and we will be there. And I am happy that to be associated with the Ramakrishna Mission here also. And I had, today when he gave me that Pannadai, I was telling the Guru Ji, I have received many, many from you. Today is another day to receive it. So very, very happy to be blessed by you. And whatever we can do as a part of Bharatiya Vidya Bhavan, we will definitely be there with you. And it will be only a pleasure to assist in whatever way you want to do it, because it's an organization with nothing, not for profit, it is nothing but a service to the society. All the Swamijis, and they all have a great goal ahead, and the generations will vanish, but the message should come through. Thank you, wish you all the best. Thank you. திரு K.N. ராமசுவாமி ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றி, வாழ்த்துரையை வழங்கியதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திரு எஸ் வரதராஜன், பாரத் பெட்ரோலியமின் முன்னாள் தலைவர், நமது மடத்திற்காக பல சேவைகளை செய்திருக்கிறார். மடத்துடன் பல காலமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்று காலையில் மகாராஜ் ஒன்று சொன்னார், அவர் நமது மடத்தில் இருப்பார், இல்லாவிட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் இருப்பார் அப்படின்னார். இந்த 2 இடம் தான், அது 2 இடமும் அவருடைய வீடு மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆக அத்துடன் அவருக்கு எவ்வளவோ பணிகள் சேவைகள் செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் சொன்னால் அவருக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை. குருதேவரின் பக்தர் என்று சொல்லுவதில் அவருக்கு மிகுந்த பெருமை இருக்கிறது. அவரை இப்பொழுது பேசுவதற்கு அழைக்கிறோம். Om Gurubhyo Namaha. My humble pranams to Adhyaksha Maharaj, Gautamananda Ji Maharaj, to all the monks and brahmacharis of the Ramakrishna order. Greetings to all the dignitaries on the dais, to all the devotees who have gathered for this evening's function. Welcome you all to the Vivekananda Navaratri celebrations. Just knowing that the Swamiji stayed in this very place about 126 years back for 9 days actually takes you that much closer to his ideals and teachings. That's the real spirit as far as this place is concerned, and the kind of teachings he has laid before all of us. This movement, which has started almost about 126 years back, today has almost 200 centers across the country, and it also spread to 70 different locations across the globe. And that's the kind of reach which this institution has created over this period of time, which is phenomenal growth. More importantly, within the country, last financial year, this institution alone has spent more than 1,200 crores for the welfare of our society. That is a remarkable achievement which very few people know the extent to which this service is reaching to the public. As far as Vivekananda's teachings is concerned, I think the most touching statement, Sivajnani Jiva Seva. A lot of books can be written about it, a lot of reading can go into this, a lot of discussions and debates can happen. But if someone has to realize the true meaning of this statement, the true spirit, all he has to do is just walk into any of the portals of Ramakrishna Mission, participate with the monks in any one of the service activity which is happening, see their dedication, see their love, see their affection, see the way they reach the service to the people. That is true bliss, and that is true understanding of what the Swamiji has
laid before us. This is just one such statement. There are hundreds and hundreds of messages which are there before us, which has been given by Swamiji. This Navaratri celebrations gives us every year an opportunity to participate, to understand, to learn, and to be that much closer for our fulfillment of our life. I must thank Manager Maharaj Dharmishtanandaji for putting up this event every year and this year also, and more importantly, giving me an opportunity to be in the midst of such luminaries and share my humble thoughts. Thank you all very much. திரு வரதராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆசியுரை சென்னை ஸ்ரீராமகிருஷ்ண மடத்தின் தலைவரும் உலகளாவிய ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷனின் துணைத் தலைவருமான ஸ்ரீமத் சுவாமி கௌதமாஞ்சி மகாராஜ் அவர்கள் இப்பொழுது ஆசி உரை வழங்குவார்கள். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमस्ते यतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அன்புடைய சுவாமி தர்மிஷ்டானந்தஜி, அந்யான்ய துருவி சகோதரர்களே, ஸ்ரீ பராசரஞ்சி அவர்களே, நந்தி குப்புசாமி அவர்களே, ராமசுவாமி அவர்களே, வரதராஜன் அவர்களே, மற்றும் இங்கே நிறைந்திருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சாரதா தேவியாருடைய விவேகானந்தருடைய பக்தர்களே, today is a very sacred day, very important day, the beginning of Navaratri. Many people ask us, we have only known Navaratri of Mother, Durga Puja, Navaratri of Sri Ramchandra. Where did this Navaratri of Vivekananda come to you? Perhaps those who know the history of Chennai and where Swami Vivekananda arrived from his 4-year stay in the West, spreading the Vedanta, the Sanatana Dharma of India to the whole world and getting the acclaims and praises and acceptance of thousands and thousands of great thinkers. When he returned to India, he came here in 1897, landed in Egmore. From Egmore he was brought in a procession to this very place. This was called at that time Castle Karnan. Earlier it was called Ice House. Ice was stored here from the, it was sold. It was an old building it was. Then it was Biligiri Iyengar, who was a disciple of Swami Vivekananda. Before he left to America, Swamiji spent about a year or so in Tamil Nadu. When he was staying in Chennai, Biligiri Iyengar met him in 1892. 1 year earlier to his going to America, he had become his disciple. Biligiri Iyengar purchased this ice house and then made it suitable for dwelling, and he named it Castle Karnan. Karnan was his English friend, and he was also an advocate, and Biligiri Iyengar also was an advocate.
So in those times, it was a sort of a honor to name the buildings after English people. So his dear friend was there to please him also. He named his bungalow as Castle Karnan. Later on, this Castle Karnan became Vivekananda Illam in Swami Vivekananda's centenary year, 1963. So I was telling about the history of Chennai during Swami Vivekananda came here. So he landed at Egmore and so many thousands of people were there. And there were about 10,000 youth among them. The crowd must have been 50,000 or 1 lakh to receive in Egmore station. So this 10,000 youth said, Swamiji was about to come in a horse cart, like what we call today as tanga or something, a high horse cart. So this young man said, no, we will drag this horse cart to unharness the horse there. This 10,000 youth, one after another, say as many as could, they dragged the whole thing, almost about 9 kilometers, 10 kilometers, some more to here. They came and they found the Chennai city was decorated with 17 entrance arches. 17 entrance arches. And Swamiji came. So all the papers he published his visitors. One of the greatest visits which no hero, spiritual or non-spiritual, has ever got in the history of India, especially in the history of Tamil Nadu. So Swamiji, he stayed here in this house for 9 days, February 6th to February 14th. 15th he left this place. So that was in 1897, return of Swami Vivekananda from America. At that time papers wrote, Swamiji is there is a great grand festival. Thousands of people are crowding around this Castle Karnan to just have a look at him. Swamiji was not available always. So he would go for outside the lecture. He delivered 6 lectures in Madras, which formed the basis of the great national awakening of our country. Our awakening of our country started with the delivery of 6 lectures in Chennai. And he would just go for the lecture, come back, and there were hundreds of important people, both social leaders, political leaders, spiritual leaders. So he would be busy with them, discussing. So common people had no way of seeing him. So people would be crowding all over the beach, all the trees were there, and young people were climbing upon the trees like monkeys, just looking at this building. When Swamiji would cross in the veranda from his room, just for a whiff of air outside, then they would just clap, and Swamiji just would look at them. Whether he looked at them or looked at whom, but all people were very much satisfied. They spread the news. Here is our Trijnana Sambandhar, come as a reincarnation. So it spread like that live fire. Trijnana Sambandhar coming back. So people started growing in bigger crowds. At that time the papers wrote, it has become simply a utsav there, morning till evening, just like it has become like Navaratri Utsav. So it has become a Navaratri there at Castle Karnan. The public wrote, the papers wrote. So from that we took the hint to call this function as Navaratri, because accepted people, suggested by the people. So Swamiji came and stayed here. This place itself had a great significance, that Swamiji had initiated some of his disciples here before he went to America. He came 1897 to 1997. 100 years had passed. This building, so after Swamiji went, so people requested him. He stayed for 9 days here. Afterwards, in February 15th, he left for Calcutta by ship. And then afterwards, people on the way, when he was going to the ship, the public of Madras, they asked him, Sir, you have awakened the patriotic spirit.
the spiritual spirit of this country here. So if you go away, you will all die. So won't you send somebody to perpetuate this awakening? He said, certainly, don't have any doubt about it. He went and sent Swami Ramakrishnananda, his brother disciple. He was another unique person. He himself used to say so. He was called Shashi Maharaj. He came here. He did not know the language of Tamil Nadu. He did not have any idea of the food etc. we take and the climate etc. He was absolutely new to this country. But he came because Swamiji asked him, go and spread the name of Sri Ramakrishna there. People require Sri Ramakrishna, you go and start a mutt there. He said, obeyed Swamiji. He considers Swamiji as only next to Swami Sri Ramakrishna himself. So when Sri Ramakrishna passed away, he used to consider Swami Vivekananda as the walking Sri Ramakrishna. He had so much of faith, very great orthodox person. When the people of Madras asked, so you send someone, he said, I am going to send you a man who will be more orthodox than most orthodox of you. But he will be very well read in the scriptures and he will be unique in his meditation. I will send a man like that. And Ramakrishna came here. Certainly he was that. He was a great meditator. When you sit in meditation, he would work for welfare of the other people and then he would train the brahmacharis in the ashram, carry on the worship of Sri Ramakrishna from morning till evening, and at the same time go to different localities here, give lectures on Upanishads, Bhagavad Gita, etc. And then you would find enough time to meditate in the night 9 to 11 or 10 to 11, 12. He would sit for meditation and would tell his brahmacharis, now I sit for meditation, I will go into samadhi. That was Shashi Maharaj. He could work also. He would go deep into meditation and see God in meditation. So that's Swami Shashi Maharaj stayed in this house, very house, for 10 years, 1897 to 1907. Then we shifted over to the place where we are staying permanently. Ramakrishna Mission Road, we call it. At that time, it was by some other road. So we got a piece of land there. He shifted. These 10 years we were staying here. This casual Karnan. So it continued. Afterwards, it went out of our hand. It was an auction when we left this one. In fact, we left this one after the auction of this one. Something has happened. Then the owner got into debt or something. Our family problems might have been there. This was auctioned off. And it went away for auction of 17,500 rupees. This whole property was worth 17,500 rupees, and which we could not afford. We could afford 13,000 and odd, but we didn't have another 4,000. So we left off in the auction, then it went away to somebody else. So 1897, when it went away, it took another 90 years. It was in different hands, in the hands of the government. When in 1997 again, the centenary of Swami Vivekananda's return to India, we wanted to celebrate the Ramakrishna Mutt. We called a citizens committee. Most probably Parasaran was also there in that one, because all senior leaders were there. So most probably were there. Because I don't certainly say no, but almost all the leaders were there. And they all again said, Swami, so this is 90th centenary of Sri Ram, Swami Vivekananda's first visit here. Yes. So we should celebrate it in a big way. We must acquire this place and establish a Vivekananda Museum here. That was mooted in the public. Leaders like him. So I thought, oh, this is God's advice to me. Then we wrote to the government, please give us this building to us. So they said, oh, we can't alienate this building, we cannot sell, we cannot do anything, we cannot give it on lease also, we will not do anything.
So they closed down the file. They closed down the file, and then it went on and went on. It was at that stage when the government had said no, when everybody else were very pessimistic about its future. It was a broken, dilapidated building. The doors and windows have been carried away by the vandalists. Only some bricks were left. They were also going away. That was the stage when we wanted this building to be given to us. And when we started with the blessings of the public, it happened like this. So in 1997, we wanted to enact the same thing. The scene where Swami Vivekananda landed got out of the train in Egmore station. We organized a big meeting there. A big stadium is there in front. I think Rajmanna Stadium or something. There thousands of people assembled, and then 10,000 youths again assembled there. So they said, in a Swami Vivekananda's time, we will also take this vehicle. We pull it. We don't want horse to pull or a vehicle to drive. So big picture of Swami, big statue of Swami Vivekananda. So it was pulled by 10,000 youths from Egmore to here. It was a scene to see. People could not believe that, first of all, how much of devotion the young people must have. Old people like us, we have devotion. But young people, 10,000 people in 1997, they said, no, we will drag this chariot of Swami Vivekananda. They brought it here, in this very place. That building was not ours at that time. Next to that building, this whole was empty space. So here in this very place, big meeting with 10,000 youth in front. We had one minister from Tamil Nadu, who was the central government, Minister for Sports, I believe. He came here, and one big social leader came, and some political leaders also came. 2-3 political leaders came. They were all important people. Only the chief minister was not here at that time, but chief minister's confidence was there. So his very dear people were all there. When they saw 10,000 youth here, having so much of enthusiasm for Swamiji, God himself gave them perhaps the inspiration. All of them together they spoke between one another, consulted one another. By the time the meeting was over, they unitedly announced, we announced that this building should be given to Ramakrishna Mission for starting Vivekananda Museum. But all papers announced it. So the government has handed over this building. Then when the other people concerned, they all came. Perhaps they were not very happy. But then all the big leaders, both Tamil Nadu and outside, and the social leaders, all of them announced it, and papers were published. So it came into us. Then in the history, then we had to renovate it. So many big people came forward, helped financially, helped intellectually, architects came. So today you see the exhibition here, Swami Vivekananda's exhibition, perhaps the best exhibition in our own mission. We have got several exhibitions on Swami Vivekananda. This exhibition is supposed to be very, very good exhibition. All of you make it a point to attend that. I only tell how sacred this place is. And Swami Vivekananda, before he went to America, he was Billy was his disciple. Perhaps he was here staying. At that time he saw in front one boat arriving with only one man on it and a big catch of fish. So it came. There was nobody to get down that catch of fish down from the boat. So his wife was there and there was no other help. They wanted another one hand. Nobody is there. They had a small daughter of 9 years or 10 years. This daughter went into the water near the boat and up to the chest she stood there. She was helping to get down those haul of fish. Swamiji staying here, looked at this scene, shed tears. This poor girl, because of her poverty, she has to help her father to get down that hall. Otherwise she should have been in a school. She should have been in a hostel. This is the time for her to study. Now she is toiling for living. She shed tears here. It is the sacred place. And then one day
Swamiji went to the beach. There he found a pahalwan, a wrestler, so practicing, strengthening body, with the sit-ups, etc. Swamiji went and saw him. Look, I have also practiced wrestling. It's a long time I wrestled. Will you please wrestle with me? We shall have one bout. He was surprised. Swami with Geruva cloth. He says he wants to wrestle. But when he saw Swamiji, suddenly he knows wrestling. He could know. Yes, come Swami if you want to do. And they started wrestling. Within minutes, he won the bout. The other wrestler was down. And that is what later on, in this very place, when he delivered the speech, he said to the young men of Madras, my young men have good strong muscles of iron and nerves of steel. You will be nearer to heaven through football than through the study of the Gita. These words he himself said. These are bold words, but I am telling you, you will be nearer to heaven through football than through the study of the Gita. He wanted our young people, not only intellectual, Madras University graduates, but known for their intelligence. He is an example of Madras intelligence. But Swamiji wanted muscles of iron, nerves of steel. So he demonstrated it, that I am a Swami, but I can down a Pahalwan, professional one. So Swamiji gave this message later on when he returned. Staying here in this bungalow, he delivered 6 speeches, grand speeches, which formed the nucleus of his message to India. His message in a few sentences is, all you people in India, you are all children of Vedic Rishis. These are the words of Swamiji. All of you are the children of Vedic Rishis. Don't think you belong to this caste or that creed or this language or that race. All the people in Bharata, we are all children of the Rishis who have adopted spiritual life with a full heart. They knew that is the best that could be done in life. Human life is meant for achieving progress in spiritual life and feel that God and we are not different. We are God's children. We are God's part and parcel of Him. And if you want to call yourself, you are one with God. This experience must come to us. You must experience this, because religion is not in books, religion is not in lecturing, religion is in realization. Swamiji said again and again, religion is in realization, it is not in any other thing. And Swamiji gave us, as Parashan was referring to, the 4 yogas. All the paths in Hinduism and Sanatana Dharma comes under this 4 yoga. Swamiji spoke on all the 4 yogas in detail. Whichever one you want to follow, but have the goal in your life as Atmano Mokshatham Jagat Hitaya. Here I close, because today we don't have much time to go in length. Swamiji said, each one of us in Bharat, we should remember, our real strength is in a spirituality. We can be a great nation as a political power. We are already becoming. As a technological power, we are already. And we will be an economic power within a short time. But that is not our main aim. The aim of the whole country is we want to see God. We want to be spiritual. We want to get moksha. Even today, from the lowest to the highest, the rich and the poor, if you ask them, what do you want to do? Swami, I am too old now, so I want to go to God back from where I come. This moksha is the ideal that keeps our whole nation together. So spirituality is our backbone. Awaken the spirituality in this country, even today, that was slavish India under British. So even today, when the spirituality is awakened, all the powers in us will be awakened, and we will be free in every sense. Economically, politically also. All poverty will go. We awaken the spirituality. How did he say this one? He said, it is the spiritual goal. If you want to achieve the spiritual goal, you cannot achieve it with the dubious means. You have to be truthful. You have to be honest. You have to lead a controlled life.
and you have to be selfless and serve others. And more than everything, you must have faith in God and you must pray to Him with all your heart. Unless you have this one, you cannot achieve God. A person having these values of life, he will be the best person in society. The society will be good. Everybody will be have a unity. Then no foreigner can stay. And it did happen. Swamiji said in 1897, let all the gods sleep. The only God that is awake today is Bharat Mata, the Mother India. Worship her. And within 50 years you will get freedom. 1897 he said, 1947 we got freedom. 50 years. This is Swami Vivekananda. He awakened the whole country, especially the youth of India. And as we are all seeing now, India is going into the footsteps of Swami Vivekananda. It's a very good sign. And many of you are much younger than us. You will see more of the glory of India. And let us hope that with the blessings of Swami Vivekananda, Sri Ramakrishna Paramahamsa, Sharda Devi, our country will, has already awakened. It will become the guru of the whole world, leading the world in spirituality, thus making the world a good world. It is not a good world now. It has to become good through spirituality. We can go to them only through India. Through India, India is not soil. India is all of you living people. So we living people today are responsible for the future of the good world. So may Sri Ramakrishna, Holy Mother, Swamiji, all of them bless us. I am happy today we could assemble here and hear something about Swamiji. Jai Ramakrishna. Om Shanti, Shanti, Shanti. 1897 சுவாமி விவேகானந்தர் தனது வெற்றி பயணத்தை மேலை நாடுகளில் முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பும்போது சென்னையில் வந்து இதே இடத்தில் தங்கியிருக்கிறார். அதனால தான் இதுக்கு விவேகானந்தர் இல்லம்னே பெயர் வந்தது பின்னாடி. இங்கு இருந்து கொண்டு சென்னை மக்களுக்காக 5 பெரிய சொற்பொழிவுகளை ஆற்றியிருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் எங்கேயும் தனியாக வந்ததில்லை. அவர் எப்போதும் பலவிதமான அவருடைய அனுபவங்களில் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா, பின்னாடியே தனக்கு பின்னாலேயே குருதேவர் இருந்து கொண்டு தன்னை வழி நடத்துவதாக. அப்போ இங்கு ராமகிருஷ்ணர் இங்கு விவேகானந்தர் வந்திருக்காருன்னு என்ன அர்த்தம்னா, பின்னாடியே குருதேவரும் வந்திருக்காருன்னு அர்த்தம். அன்னையுடைய ஆசைகளுடன் தான் அவர் வந்து மேலை நாடுகளுக்கே சென்று வந்தார். அதனால அன்னையுடைய ஆசைகளும் இங்கே இருக்கு. இந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் அனைவரும் குருதேவருடைய ஆசிகள், விவேகானந்தருடைய ஆசிகள், அன்னையின் ஆசிகள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக நிச்சயமாக கிடைக்கும். அவர் இங்கு 9 நாட்கள் தங்கியிருந்தார். அந்த நினைவை கொண்டாடும் விதமாக இப்பொழுது வருடம் நாம் இந்த விவேகானந்த நவராத்திரி என்ற பெயரில் கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த வருடமும் விவேகானந்த நவராத்திரியை தொடங்கி வைத்து நமக்கெல்லாம் ஆசியுரை வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது பாதங்களை பணிந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேடையிலே இருக்கக்கூடிய மற்ற எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா பராசரன் அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு சொல்லணும்னு நினைச்சு கொண்டிருந்தேன். அவரை இந்த விழாவிற்கு அழைப்பதற்காக நான் சென்றிருந்தேன் அவரது வீட்டிற்கு. ஒரு 10 நிமிடங்கள் அவருடன் சந்திப்பு நடைபெற்றது. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் தன்னை பற்றி சொல்லும்போது தனது 5 வயதிலேயே தனது தாயாரை இழந்து விட்டதாக சொன்னார். இங்கு சென்னையில் வளர்ந்தவர் அவர். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி கோவிலில் ரங்கவல்லி தாயாரையே தன்னுடைய தாயாராக நினைத்து வளர்ந்ததாக அவர் கூறினார். அவ்வளவு பக்தி. அதை பார்த்த உடனே எனக்கு இவ்வளவு ஒரு பெரிய லாயராக இருந்து கொண்டு ஒரு எல்லோரிடமும் தர்க்கம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பக்தியினால் எப்படி ஊறி போயிருக்கிறார்கிறத எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அந்த கோர்ட்டிலே உச்சநீதிமன்றத்திலே வாதாடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பற்றி கூட சொல்லிக் கொண்டிருந்தார். நான் கேள்விப்பட்டிருக்க முன்னாடியே அவ்வளவு வயதிலும் உயர்ந்த 90 வயது தாண்டிய நிலையிலும் வாதாடும் பொழுது அந்த நீதிபதியை இவரை உட்கார்ந்து கொண்டு வாதாடும்படி கூறியும் இவர் கேட்காமல் நின்று கொண்டே வாதாடினார். காலில் செருப்பு போட்டுக் கொள்ளாமல் நின்று கொண்டு வாதாடினார்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
அந்த தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கப்புறம் 6 வருடங்கள் ஆயிருக்கு, 5-6 வருடங்கள் ஆயிருக்கு அந்த ராம கோவில் கட்டி அந்த இடத்துல பிராண பிரதிஷ்டை செய்வதற்கு 6 வருடங்கள் ஆயிருக்கு. தீர்ப்பு வந்த பிறகு இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் நமக்கு கலந்து கொள்ள பாக்கியம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று எண்ணிக்கொண்டிருந்ததாகவும் அவர் சொன்னார். அப்புறம் எப்படியோ அவருக்கு பாக்கியம் கிடைச்சது, போயிட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், இன்னும் இறைவனுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். வெறும் அயோத்தி மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஞானவாப்பி இருக்குது, மதுரா இருக்கிறது, இதையெல்லாம் கூட பார்த்து விட்டு செல்ல வேண்டும் என்று அவரிடம் நான் கேட்டுக்கொண்டேன். ஆக சுவாமி விவேகானந்தருடைய நவராத்திரிக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திரு பராசரன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கு ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு, அது வரக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்கம், கப்பல்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது அந்த கலங்கரை விளக்கம். இங்கு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் ஹவுஸ் ஆர் இந்த விவேகானந்த இல்லம் என்பது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிறது. கடந்த வருடத்தில் பிரதமர் மோடி ஐயா அவர்கள் கூட இங்கு வந்து இருந்து சுவாமி விவேகானந்தரின் அறையிலே சற்று அமர்ந்து தியானம் செய்து விவேகானந்தரின் அருளை பெற்று சென்றார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடம் இந்த இடம். இங்கு வந்திருக்கக்கூடிய திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களுக்கும் KN ராமசுவாமி ஐயா அவர்களுக்கும் வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.